Hi friends, welcome to Tutors Fun channel. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து ஜாவாவில் ஸ்விங் அப்ளிகேஷன் சம்மந்தமாக நம்ம வந்து எப்படி ஒரு பேனல் ஒன்று ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறது, லேபிள்ஸ் எப்படி போடுறது, எப்படி டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது எல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வீடியோவில் வந்து இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த பேனல்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். பேனல் உள்ளுக்கு நான் வந்து லேபிள்ஸ் நான் எப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடுறது, டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடுறது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து வந்து பட்டன்ஸ் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடுவோம். இந்த பட்டன்ஸ் இந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடுவோம். இப்போ இந்த பட்டன்ஸில் தான் கிளிக் இவெண்ட் ஒர்க் பண்ணும். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த பட்டன்ஸ் இருக்குது தானே, ரைட்? இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே இந்த உங்களோட ப்ரோக்ராமில் உள்ள லாஜிக்காக நீங்கள் இந்த பட்டனில் தான் நீங்கள் தெரிவிக்கிறீங்க. ஓகே, ரொம்ப நார்மலாக இப்போ இந்த ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இது ரெண்டும் வந்து சரியாக இருந்தால் தான் நமக்கு என்னது லாகின் க்ரெடென்ஷியல் சரியாக இருந்தால் தான் சிஸ்டத்து உள்ளுக்கு நம்ம வந்து இல்லை டீட்டெயில்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும், டீட்டெயில்ஸ் என்டர் பண்ண முடியும், எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும். நமக்கு வந்து இதுக்கான இந்த பட்டனுக்குள்ளே நம்ம கொடுக்குற லாஜிக்கை அடிப்படையாக வச்சு தான் நம்ம செய்ய முடியும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் இந்த பட்டனுக்கு தான் அதுக்கான கோட்ஸை வந்து நம்ம எழுத போகிறோம், ரைட்? அப்போ அதுக்கு தான் இந்த பட்டன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம பாவிக்கிறது. அதாவது ப்ரோக்ராமிங்கில் வந்து லாஜிக்கை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறது வந்து பட்டன்ஸில் தான், ரைட்? பட்டன்ஸ் லாஜிக்னா கோட் செக்ஷன் வந்து ரொம்பவே நம்ம பட்டன்ஸ்க்கு தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இந்த கீ ப்ரெஸ் இவெண்ட், கீ டவுன் இவெண்ட்டை வச்சு. ஆனால் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இந்த பட்டன்ஸுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பட்டன்றது ஒரு ரொம்பவே ஒரு க்ரூஷியலான ஒரு விஷயம் வந்து ப்ரோக்ராமிங்கில் வந்து இந்த பட்டன்ஸ்ன்ற ஒரு இவெண்ட். ஓகே, ரைட். இப்போ வந்து நம்ம பார்ப்போம். இப்போ பட்டனை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ இந்த பட்டன்கிட்ட வந்து நேமை சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம நமக்கு வந்து நெட்பீன்ஸ் ஐடியை பொறுத்த வரையில் இந்த பட்டனை ரைட் கிளிக் பண்ணியாச்சு, எடிட் டெக்ஸ்ட் நேம் வந்து நம்ம சேவ்னா சேவ் கொடுக்கலாம், ரைட்? இப்போ அதே வந்து இந்த பட்டனுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணி எடிட்னு கொடுத்து நான் வந்து அப்டேட்னு சொல்லி கொடுத்தேன்னா அப்டேட். இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற மாதிரி நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேவ் அண்ட் அப்டேட் இந்த மாதிரி நேம்ஸில் வந்து பட்டனுக்கான நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அப்டேட்ன்ற பட்டன், இந்த சேவ்ன்ற பட்டனை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஏன்னா வந்து ஃபோர்க்ரவுண்டில் வந்து போல்ட் 18 கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிட்டு இதை பாருங்கள் பட்டனை இதை வந்து போல்ட் ஆக்கிட்டேன். இப்போ வந்து இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஃபோர்க்ரவுண்ட் இதை வந்து போல்ட் கொடுத்து 18 கொடுத்துட்டு இதுங்கன்னா இந்த மாதிரி இதை போல்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம இதை வந்து போல்ட் பண்ணி காட்டலாம் பட்டனை. ஓகே, இப்போ பட்டனுக்கான சைஸஸ் வந்து இந்த மாதிரி கூட்டி குறைச்சி இதெல்லாம் வந்து பாருங்கள். இதை இந்த பட்டனுக்கான ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரைட் கிளிக் பண்ணியாச்சு, ப்ராப்பர்ட்டிஸில் போயாச்சு. இல்லை பாருங்கள், அதுக்குன்னே தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபாண்ட்டுன்றது நீங்கள் ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணலாம், அதுக்கான சைஸை சேஞ்ச் பண்ணலாம். இந்த ஃபாண்ட்டுக்கான கலரை சேஞ்ச் பண்ணுறேன்னா ஃபோர்க்ரவுண்ட் கலரில் வைட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இந்த பட்டனுக்கான கலரை சேஞ்ச் பண்ணணும்னா இந்த பேக்ரவுண்ட் கலரில் போய் சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்காங்க, ரைட்? உங்களுக்கு தேவையான மாதிரி இதுகளில் பட்டனுக்கான விஷயத்தை வந்து செய்யலாம். இல்லை பாருங்கள், பட்டனுக்கான பார்டர்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பட்டனுக்கும் பார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இல்லை பாருங்கள், பெவல் பார்டர், ரைட்? இந்த மாதிரி நிறைய இந்த பெவல் பார்டர் கொடுத்து பார்ப்போமே. ஓகே பண்ணுங்களே, இந்த பெவல் பார்டரில் பட்டனை பாருங்கள், பார்டர் வந்து மாறிடுச்சு. இப்போ நான் வந்து இதில் வந்து வேறு என்ன பார்டர் இதை கொடுத்து பார்ப்போமே, எத்திக் பார்டரை இப்போ கொடுத்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி எப்படி இருக்குது இந்த பட்டன். இங்கே பாருங்க, இப்போ இந்த பட்டன் வந்து டிஃப்ரெண்ட், இதில் வந்து எத்திக் இந்த மாதிரி பட்டன்ஸ், ரைட்? கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ இதில் வந்து நான் வந்து திரும்ப இதுக்கான ஸ்டைலை மாற்றினேன். ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இதுக்கான ஸ்டைலை மாற்றினேன். பார்டர் சாஃப்ட் பெவல் பார்டரை கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன். கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்க்குறேன். இந்த இப்படி இருக்கு பாருங்க. இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க. ஓகே, இங்கே இந்த பட்டனை பாருங்கள், அடுத்த பட்டன் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இதில் வந்து இந்த பட்டனை வந்து இந்த பட்டன் சாஃப்ட் பெவல் பார்டர் ஓகே பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணி பாருங்கள். இது பாருங்கள் பட்டன், ரைட்? இந்த மாதிரி பட்டன்ஸை வந்து நம்மளுக்கு தேவையான மாதிரி அதுக்கான பட்டனுக்கான ஸ்டைல் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த பாருங்கள் பட்டன், இந்த பட்டன் வந்து கொஞ்சம் நமக்கு நல்ல அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். யூஸருக்கு வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது, ரைட்? இப்போ இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து நமக்கு வந்து ஜாவாவில் வந்து பெரிய
இண்டஸ்ட்ரியல் லெவல் ப்ராஜெக்ட் நம்ம செய்யும் போது இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம செய்யக்கூடியதாக இருக்கும். இங்கே பாருங்க, ரைட், ஜாவாவில் இண்டஸ்ட்ரியலில் நம்ம ப்ராஜெக்ட் செஞ்சு காட்டும் போது இந்த மாதிரி பட்டன்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே பாருங்க, கிளிக்கபிள் இவெண்ட்டுக்கெல்லாம் வந்து இந்த கிளிக் பண்ணுற நேரம் நம்ம இதுக்கான கோட்ஸை வந்து கோட் செக்ஷனில் வந்து நம்ம வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இந்த ரைட், இப்போ நம்ம வந்து பாருங்க, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு 2 செக்ஷன் இருக்கு, 2 டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸ் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷனில் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ரைட் கிளிக் பண்ணி இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு வந்து நம்ம ஸ்டைல் கொடுக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஃபாண்ட்டில் போயிட்டு இப்போ எனக்கு வந்து இதை வந்து போல்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து டெக்ஸ்ட்டை வந்து போல்டாக வேணும்னா போல்ட் பண்ணி இதுக்கான சைஸை வந்து ஒரு 14 கொடுக்குறேன். இப்போ 14க்கு வருது. இதே மாதிரி பாஸ்வேர்ட் ஃபீல்டுக்கும் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஃபாண்ட்ஸை வந்து போல்ட் கொடுத்து 14 கொடுத்து ஓகே பண்ணேன்னா இதுவும் ஒரு சைஸுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் பேக் ஸ்பேஸ் அடிச்சு அதுக்குள்ள எக்ஸிஸ்டிங் உள்ள டெக்ஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். இதையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு பேக் ஸ்பேஸ் அடிச்சு அதில் டிஃபால்ட்டாக இருக்கிற டெக்ஸ்ட்டை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி காட்டலாம். இப்போ இந்த மாதிரி வேலைகளை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண காட்டக்குள்ள கூடதான் இருக்கும். இப்போ இந்த சேவ்ன்ற பட்டன், இந்த பட்டன்ஸ் அப்டேட் இதெல்லாம் அப்படியே கீழே ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி அட்ஜஸ்டபிளில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ அதை வந்து நம்ம சாதாரணமாக இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். ரைட், இப்போ நம்ம வந்து பாருங்கள், இதை எக்ஸிக்யூட் பண்ணால் இந்த மாதிரி வரும். இப்போ இதில் வந்து சேவ் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், இந்த மாதிரி நமக்கான வேலைகளை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஈஸியாக. ரைட், சேவ் பண்ணுறது அப்டேட் பண்ணுறது இந்த பட்டனுக்கு உள்ள விஷயங்களை வந்து இந்த மாதிரி செஞ்சு இதில் வந்து இப்போ பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு யூசர் நேம் என்டர் கூடியதாக இருக்கும், பாஸ்வேர்டு என்டர் பண்ணக்கூடியது. ஆனால் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுற நேரம் இப்படி பாஸ்வேர்டு என்டர் பண்ண இயலாது. ஏன்னா எல்லாத்துக்கும் விசியபிள், எல்லாருக்கும் இந்த மாதிரி பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து இந்த பாஸ்வேர்டை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பாஸ்வேர்டை நம்ம என்டர் பண்ணுறேன், எப்படி என்டர் பண்ணுறேன்னா நம்ம செக்யூரிட்டி பாஸ்வேர்டை என்டர் பண்ணணும். அது எப்படி என்டர் பண்ணுறேன்னா இது செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நான் இன்னொரு டெக்ஸ்ட் ஃபீல்டு ஒன்று ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இதுக்கு சொல்கிற வந்து பாஸ்வேர்ட் ஃபீல்ட் டெக்ஸ்ட் ஃபீல்டு என்ன சொல்கிறது, பாஸ்வேர்ட் ஃபீல்ட் டெக்ஸ்ட் ஃபீல்டுன்னு நேம் சொல்கிறது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு பேக் ஸ்பேஸ் அடிச்சுட்டு இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு பாருங்க, இதில் வந்து நமக்கு வந்து இதில் பாருங்க, இப்போ பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் ஃபீல்டு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரன் பண்ணி பாருங்க எப்படி வருதுன்னு. இதில் டைப் பண்ணலாம், இந்த மாதிரி பாஸ்வேர்ட் ஃபீல்டில் தான் வரும். ரைட், இந்த மாதிரி பாஸ்வேர்ட் ஃபீல்டில் தான் நீங்கள் அடிக்கிற வந்து ஒரு ஸ்டோர் ஆகும். இதுதான் பாஸ்வேர்ட் ஃபீல்டுன்னு சொல்கிறது. ஓகே, பாஸ்வேர்ட் ஃபீல்டு. ரைட், ஓகே, ரைட், இது வந்து முக்கியம். ரைட், அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது இல்லை, இன்னொரு விஷயம் இருக்குது நமக்கு வந்து மல்டிபிள் செலெக்ஷன். ரைட், அதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ஒருத்தர் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இந்த ரேடியோ பட்டன்ற விஷயம். ரைட், இதில் வந்து நம்ம மேல்னா மேல் டிக் பண்ணிக்கலாம், ஃபீமேல்னா ஃபீமேல். இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இந்த பட்டன், இந்த ரேடியோ பட்டன்ஸ் வந்து நமக்கு பிரயோஜனமாகவே இருக்கும், நமக்கு வேலையை செஞ்சுட்டு போகிறது. இது வந்து ஃபீமேல். ஓகே, இப்போ வந்து மேல் அடுத்தது ஃபீமேல். இதை வந்து நம்மளால் தீர்மானித்து கொள்ள முடியும். இது மேல்னா மேலில் செலக்ட் பண்ணலாம், ஃபீமேல்னா ஃபீமேல். இப்போ இதை வந்து அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டணும்னா இந்த மேல் இல்லைனா அடுத்த ஃபீமேல் இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று நம்ம ஃபில் பண்ணுற நேரம் ஆன்லைனில் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனில் வந்து நமக்கு மேல்னா மேலே சூஸ் பண்ணிக்கலாம், ஃபீமேல்னா ஃபீமேலை சூஸ் பண்ணிட்டு நமக்கு சேவ் பட்டனா அப்டேட் பட்டனா நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி இந்த ரெக்கார்டை வந்து நமக்கு பதிவு செஞ்சு காட்டிக்கொள்ள முடியும். ஓகே, ரைட், அடுத்த விஷயம் வந்து இதில் இருக்குது இன்னொரு விஷயம், செக் பாக்ஸ். இப்போ இந்த செக் பாக்ஸ் நம்ம என்னத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா மோஸ்ட்லி செக் பாக்ஸ்னு ஒரு ஏரியா இருக்குது பாருங்க. மோஸ்ட்லி நம்ம செக் பாக்ஸ் நம்ம என்னத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா நார்மலாக ஒரு பில்லிங் சிஸ்டத்துக்கு நமக்கு தேவை. அதாவது வந்து இப்போ பாருங்க, இதை வந்து நான் இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நம்ம வந்து இதில் சொல்லுவோம் பீஸான்னு சொல்லி எடுப்போமே, பீஸா. இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இதுக்கான டெக்ஸ்ட் இதை வந்து 14 கொடுக்குறேனே, போல்ட் கொடுக்குறேன்னா பீஸா. இப்போ பீஸா இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கீழே எடுத்துக்கிறேன். இதுக்கு நம்ம கொடுக்குற அடுத்தது வந்து பீஸாவுக்கு அப்புறம் நம்ம கொடுக்குறோம் ரோல்ஸ். ரைட், இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஐட்டம்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, இப்போ நான் இது வந்து பெஸ்ட்டாக இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பேன்.
பேஸ்ட். இப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வெளியில் போகிற நேரம், ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிற நேரம் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ஒன்று வந்து உங்களுக்கு உங்களோட பில்லிங்கெல்லாம் வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன்னா இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து பீஸா எதுவும் பை பண்ணுற நேரம் இந்த மாதிரி பீஸா நீங்கள் எத்தனை பை பண்ணுறீங்களோ அந்த பீஸான்றதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட குவான்டிட்டி நீங்கள் எத்தனை பை பண்ணீங்கன்னா அந்த குவான்டிட்டியை செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு பில் வந்து கால்குலேட் பண்ணி வரும். அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த செக் பாக்ஸஸ் வந்து உங்களுக்கு உபயோகமாகவே இருக்கும். அதாவது மல்டிபிள் செலெக்ஷன், ஒரே நேரத்தில் நிறைய செலெக்ஷன் பண்ணலாம். இப்போ வந்து பிஸானா பிஸாவை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் எத்தனை குவான்டிட்டி உங்களுக்கு வேணுமோ அந்த என்டிட்டி என்டர் பண்ணிங்கன்னா அதுக்கான ப்ரைஸ் வந்து கால்குலேட் பண்ணி உங்களோட டோட்டல் கால்குலேட் பண்ணும். அது ரோல்ஸ், ரைட், பேஸ்ட். இல்லை நீங்கள் என்னென்ன எடுத்தீங்களோ அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா அதுக்கான குவான்டிட்டி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பில்லிங் அண்ட் டோட்டல் வந்து கால்குலேட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த செக் பாக்ஸஸ், அதான் ஒன்றுக்கு மேற்பட்ட சிலெக்ஷனை உள்ளடக்கப்பட்டது தான் செக் பாக்ஸ். ரைட், இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சிலெக்ஷனை மட்டும் தான் நம்ம இதில் வச்சுருக்கோம், ரைட், பட்டனில். ரைட், இதில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சிலெக்ஷன் நம்ம வச்சுருக்கிறது வந்து நமக்கு சொல்லுவோம் என்னது செக் பாக்ஸஸ். ரைட், ஓகே. அடுத்த இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த டெக்ஸ்ட் ஏரியான்னு ஒன்று இருக்குது. இப்போ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா மோஸ்ட்லி நம்ம அட்ரஸ் வந்து பாருங்கள் ஒரு லைனில் முடியாது, அதுக்கு மல்டிபிள் லைன்ஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட லைன்ஸ் வேணும் நமக்கு ஒரு அட்ரஸ் ஒன்று டைப் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு அட்ரஸ் ஒன்று டைப் பண்ணுற பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இந்த டெக்ஸ்ட் ஏரியான்ற ஒரு விஷயம். ஓகே, இப்போ இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கீழே எடுத்து இது சொன்னால் டெக்ஸ்ட் ஏரியாவில் அட்ரஸ். ரைட், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இது தான் நீங்கள் வந்து முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். ரைட், இது வந்து ரொம்பவே உங்களுக்கு முக்கியமான விஷயம். இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இது. ரைட், இப்போ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். ரைட், இது வந்து இப்போ அட்ரஸ், இப்போ யூசர் நேம், பாஸ்வேர்ட், நம்ம வந்து வேரியஸ் டெக்ஸ்ட் பாக்ஸஸை பற்றி பார்த்தோம் இன்னைக்கு. என்னதை பார்த்தோம்? இது டெக்ஸ்ட் பாக்ஸ், இது வந்து பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, டெக்ஸ்ட் ஏரியா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, செக் பாக்ஸஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ரேடியோ பட்டன்ஸ் பர்பஸ் என்ன, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ரைட், அடுத்த இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது நம்மளுக்கு உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து டேபிள். இப்போ நான் அதையும் நான் காட்டியேன், இந்த டேபிள். ரைட், இந்த டேபிளில் வந்து இந்த இருக்குது டேபிள். இந்த டேபிள் சம்மந்தமாக விரிவாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா டேபிளில் வந்து நம்ம எப்படி ரோ க்ரியேட் பண்ணுறது, காலம் எப்படி கிரியேட் பண்ணுறோன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு நம்ம இதை பார்த்துட்டு பார்ப்போம் காம்போ பாக்ஸ். ரைட், இப்போ இந்த காம்போ பாக்ஸில் நம்ம இதே மாதிரி தான் நம்மளுக்கான விஷயத்தை வந்து அட் அ டைமில் வந்து ஒரு ஐட்டத்தை வந்து நம்ம வந்து இப்போ பாருங்கள் காம்போ பாக்ஸில் ஐட்டம்ஸ்னு இருக்குது. இப்போ இதில் போய்ட்டு பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு இப்போ இங்கே நான் வந்து இப்போ கோர்சஸ்னு வைப்பேன். இப்போ ஸ்டூடெண்ட் கோர்சஸ், ஜாவா, ஷீஷா, விபி, ஏஎஸ்பி, இந்த மாதிரி நம்பர் ஆஃப் கோர்சஸை வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுறேன். இப்போ பாருங்கள் நம்பர் ஆஃப் கோர்சஸ்ன்னு இருக்குது. இப்போ உங்களுக்கு இப்போ ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணுற நேரம் அவருக்கு எந்த கோர்சஸ் அவர் வந்து என்ரோல் ஆகிறாரோ ஸ்டூடெண்ட், அந்த கோர்சஸை வந்து இங்கே வந்து அவரால் தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக. இங்கே பாருங்கள், இந்த இம்ப்ளிமெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்டூடெண்ட்டால் அவருக்கு தேவையான கோர்சஸை வந்து அவருக்கு ஏற்ற மாதிரிங்கன்னு தெரிவு செஞ்சு கொள்ள முடியும் ஈஸியாக. ரைட், இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த சிஸ்டத்தை வந்து மையமாக வச்சு. இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து நமக்கு வந்து தேவை. இப்போ சாஃப்ட்வேர் ஒன்று நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நம்ம படிக்கிற நேரம் நம்ம எந்த ஒரு இண்டஸ்ட்ரியலுக்கு போனாலும் நமக்கு வந்து நீங்கள் பார்க்குற எல்லா இடத்துலையும் சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் அங்கே ஒரு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அண்ட் பேஷண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் டாக்டர் டீட்டெயில்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஆகும். அதே வந்து ஒரு ஏர்லைன் ரிசர்வேஷன் ஒரு போனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏர்லைன் சம்மந்தமாக ஒரு சிஸ்டம் ஒன்று ரன் ஆகும். ஓகே, இப்போ பாரு ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலைக்கு போனாலும் அங்கே ஒரு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற ஒரு ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்று ரன் ஆகும். நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போய்ட்டு ஒரு உடுப்பு வாங்க போனாலும் அங்கே ஒரு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரன் ஆகும். அந்த மாதிரி நம்ம அன்றாட தேவைக்காக சிஸ்டங்களை வந்து எப்படி செய்யறதுன்ற நம்ம படிச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி நிறைய இதை வந்து சரியாக இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நம்ம சரியாக படிச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். அதனால் இதில் வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் சரியாக பார்த்துக்கிறீங்க. இப்போ நம்ம இன்றைக்கான வீடியோஸில் பார்த்த இந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நீங்களும் எடுத்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இது சம்மந்தமாக
விரிவாக நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.